மதுரை அருகே முன்விரோதம் காரணமாக கட்டுமான தொழிலாளி மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள தென்பழஞ்சி ஆதிதிராவிட காலனியில் வசித்து வருபவர் முத்துமுருகன். கட்டுமான தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் தனது வீட்டில் யாருமில்லாத நிலையில் முத்துமுருகன் இரவு வாசலில் படுத்து உறங்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவர் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளது. உடலில் தீப்பிடித்த நிலையில் அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ஆஸ்டின்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீக்காயமடைந்த முத்துமுருகனை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்தினர் முத்துமுருகன் மீது பெட்ரோல் குண்டை வீசியது அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் என கூறினர். நாய் குறைக்கணும் யதார்த்தமாக வந்து 3 பேர் போனாச்சு. அவங்க வீட்டில் இருந்து தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் விட்டேன். என்னடான்னு பார்க்கல அங்கனக்குள்ளே தீ இது எரிஞ்சிச்சு. என்னடான்னு பார்க்க டொம்முன்னு சவுண்டு கேட்கவும் வெறும் அந்த பையன் படுத்தவே வேணுமா வந்துருச்சு. ஓடி வந்து எனக்குள்ளே தீ கப்பன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் கூப்பிட்டு தீ அமர்த்து அதுக்குள்ளேயே ஓடிட்டாங்க. 3 பேர் வந்தாங்க. ஒரு ஆள் பார்த்துட்டேன். 2 பேர் சரியாக தெரியல. யாருன்னு தெரிஞ்சா? இந்த பையன் கண்ணன் பையன் தான் வந்தாங்க. இந்த பையன் நல்லா தெரிஞ்சு. மற்ற 2 பேர் யாருன்னு சொல்லலாம். ஏற்கனவே முத்துமுருகனுக்கும் கண்ணனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாகவும் அவர்தான் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்ததன் அடிப்படையில் தப்பி ஓடிய கும்பலை பிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஆள் நடமாட்டம் உள்ளபோதே கட்டுமான தொழிலாளி மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.